ஐ கங்க்ராச்சுலேட் முருகதாஸ் சார், பிகாஸ் கிரேட் ஸ்டெப். ஒரு டைரக்டருக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் ப்ரொடியூசர் கன்வின்ஸ் படம் பண்ணுறது தான். அது உங்கள்கிட்ட கணக்காக எனக்கு தெரியும், பிகாஸ் யூ பிக் ஸ்கிரிப்ட் டாக்டர் நீங்கள். ஸோ உங்கள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி ஒரு படம் வந்துருச்சுன்னா அந்த படம் சில்வர் ஜூப்ளியாக தான் இருக்கும். ஸோ ஐ விஷ் ஆல் த க்ரூ மெம்பர்ஸ் எவ்ரி ஒன், எங்கேயுமே எப்போதும் ஜெய் எல்லாருக்கும், இந்த டீமோட மொத்தம் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி உண்மையுமே எனக்கு மனசுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஏன்னா இது ஒரு சாதாரணமாக ஒரு படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இல்லை. ஏன்னா அதையும் தாண்டி நோக்கம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ முதல் கங்க்ராச்சுலேஷன் இயக்குனர் ப்ளஸ் ப்ரொடியூசராக மாறி இருக்கிற மிஸ்டர் முருகதாஸுக்கு தான். ஏன்னா அவருடைய நல்ல எண்ணத்தில் லைக் இப்போ படத்தில் இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்க்கும்போது தெரியுது, இட்ஸ் லைக் நியூ டைரக்டர். குறிப்பாக நான் மியூசிக் டைரக்டர்ன்றதால இன்னொரு புது மியூசிக் டைரக்டரை அறிமுகம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வரும்போது தான் தமிழ் பட இசையும் புது பரிமாணத்துக்கு வரும், இன்னும் பல இலக்குகளை போய் அடையும். ஸோ அந்த வகையில் மியூசிக் டைரக்டர் சத்யாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்டு இந்த படம் வந்து எனக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடியே அவர் வந்து இந்த 7ஆம் அறிவு படம் கம்போசிங்கில் இருக்கும்போது இந்த படத்தை பற்றி நிறைய பேசிட்டு இருப்பார் முருகதாசன். அவருக்கு அளவுக்கு ஒரு சார்ஜ் இருந்தார். அப்போ நான் அவர் படத்தில் ரொம்ப அப்சர்வ் பண்ண விஷயம், ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவருடைய பலம், மிகப்பெரிய பலம் வந்து அந்த ஸ்கிரிப்ட். எந்த இடத்துல நீங்கள் எந்த கேட்டாலும் க்ளீனாக அடிப்பார், அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த சொல்வார், சமாதானத்தை சொல்வார். ஸோ அவரை ஒரு டைரக்டர் வந்து கன்வின்ஸ் பண்ணிருக்காரு ஸ்டோரி சொல்லின்னா உண்மையுமே அவர் சரவணனுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள், பெரிய சாதனை அது. ஸோ அவர் எவ்வளோ கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருப்பாரு, எத்தனை விஷயத்த அவர் வந்து லாஜிக் அவர் வந்து சால்வ் பண்ணியிருப்பாருன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இப்போ கண்டிப்பாக மக்களாக நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும்ன்றது அதில் எந்த ஐப்பாடும் இல்லை. ப்ளஸ் இந்த டிசைன்ஸ், இந்த கலர்ஸ் ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. ஸோ வெரி நைஸ். ஸோ வெரி நைஸ். இந்த சாங்கும் சரி, ஆல்பமும் சரி, அப்புறம் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ. இது இன்னும் அவர் படம் மாதிரி தெரியல எனக்கு, என் படம் மாதிரி எனக்குன்னு பதட்டமாக இருக்கு. எல்லாருமே ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்த்த உடனே நம்ம ஊர், நம்ம பஸ், நம்ம மக்கள், டப்புன்னு அடுத்த ஃப்ரேம்ல வந்து ஃபாக்ஸ் ஸ்டார்னு பார்க்கும்போதே பிரமிப்பாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரஜினி சார் சொல்லியிருந்தாரு ஃபங்க்ஷனில் தம்பியை பற்றி, எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எல்லார் லைஃப்லையும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எவ்வளோ பெஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளோட லைஃப்பில் நம்ம மேலே போகிறது எல்லாமே. கண்டிப்பாக சரவணனுக்கு அந்த எல்லா தகுதியும் இருக்குது இந்த மாதிரியோட ப்ரொடக்ஷனில். இந்த மாதிரி ஒரு படம் கிடைக்கிறதுக்கு, ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. ரஜினி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பழக்கம், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறைய பரபரப்பாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். பட் யாரோ அவங்களோட வேலை, அவங்களோட சின்சியாரிட்டி வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமு, நல்ல ஸ்ட்ராங்கான அசிஸ்டன்ட் இருக்காங்க. அதில் குறிப்பாக சரவணன் வந்து அடிக்கடி வந்து வாட்சிங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சரவணனுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கிடைச்சதுக்கு. எல்லாருமே சொன்ன மாதிரி முருகதாசன் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்கிரிப்ட் ரைட்டர், அப்படி ஒரு என்டர்டெய்னர் வந்து இல்லை. அவர்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி அவரை பிடிக்க வச்சது. அகெயின் ஃபாக்ஸ் மாதிரியான நிறுவனங்களோட எல்லா ஸ்க்ரீனிங்கையும் தாண்டி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. வெரி ஹாப்பி சார். எல்லாருமே சொல்கிற விஷயம், ஒருத்தர் வளர்றது போது ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து தான் வளர்றது மட்டும் இல்லை, அவங்க கூட சேர்ந்து ஒரு 10 பேர் வளர்றதா வந்து உண்மையான வளர்ச்சி சொல்லுவாங்க. அது ரொம்ப சரியாக அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க. முருகதாஸ் சார் உதாரணமாக வச்சுட்டு நான் திரும்பி ஐ ஹோப் நெக்ஸ்ட் இயர் ஐ ஸ்டார்ட் த சேம் திங். இது வந்து சினிமாவில் இருக்கவங்க மட்டும் வந்து இன்னொரு தொழில் பண்ணுறது, இன்னொரு விஷயத்த கவனமாக டைம் செலுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமான, சிரமமான விஷயம். முருகதாஸ் சார் நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். ஒரு ஷூட் பிஸ்னஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை. சினிமா மட்டுமே பேசிட்டு இருக்கிற பிரமாதமான டெக்னீஷியன் இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் வந்து முருகதாஸ் சார். எப்பவுமே சினிமா பற்றி மட்டுமே பேசி வெளிப்பட்டிருக்கேன். ஸோ அதில் இன்னொரு வெஞ்சர் பண்ணுறது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். ஸோ எனக்கும் தெரிஞ்சது வந்து அது மட்டுமே, அவ்வளோ அவருக்கு இல்லை, பட் கொஞ்சம் தான் தெரியும். நானும் ஐ ரியலி வாண்ட் டு டூ சம்திங்
பை நெக்ஸ்ட் இயர் இதே நேரத்துக்குள்ள அடுத்த வருஷத்துக்குள்ள இதே மாதிரியான நல்ல முயற்சிகள் எடுக்கணும்னு ஆசையா இருக்கு. முருகர் சார் பத்தி சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். நான் நடிகனா இங்க வந்திருக்கேன்னா கண்டிப்பா என் கூடயே இந்த என்னை வளர்த்துட்ட ஒரு டைரக்டர்ஸ் தான் வந்து காரணம். இதுக்கு முழு காரணம் என்னோட டைரக்டர்ஸ் மட்டுமே. அதுல முருகதாஸ் சார் ரொம்ப முக்கியமானவர். நம்ம தமிழ்நாடு பார்டருக்குள்ள மட்டும் இருந்த என்ன ஆந்திராக்கு ஹிந்திக்கெல்லாம் கூட்டிட்டு போய் இன்னைக்கு அங்க இருக்கிறவங்களும் பார்க்க வச்சவர், அங்க இருக்கவங்க எங்களை தெரிய வச்சது வந்து முருகதாஸ் சார். ஸோ ஐ ரியலி வாண்ட் டு கோ ரீச் ஆல் ஹைட்ஸ். என்னென்ன நினைக்கிறாரோ இதெல்லாமே நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ரஜினி கதை சொல்லும் போது வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்ப அம்மா பார்த்துட்டு இவர் தான் ரொம்ப நாள் எடுத்தாரா, இந்த டேரக்டர் தானே அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே இருக்காரு, கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்காரு. இன்னொரு சின்ன விஷயம் சொல்லணும். அடிக்கடி ஒரு சாங் சொல்லுவாரு, சார் இந்த சாங் இந்த ஒரு ஹீரோ பண்ணாரு, இந்த ஹீரோயின் பண்ணாங்க, இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நமக்கு பிறக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவேன். சார் நீங்க எந்த ஜென்ரேஷன் சார் அடிக்கடி கேட்டு கிண்டல் பண்ணுவேன். அது சும்மா ஒரு கிண்டல் மட்டும்தான். நான் இப்போ கூட வந்து ஜர்க்கா ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. சார் உங்க கிளாஸ்மேட் அப்போ உங்களுக்கு என்ன சார் ரைஸ் அப்படின்னு கேட்பேன். சினிமா பொக்கிஷம் அப்படின்னு சொன்னான். சும்மா ஒரு கிண்டலுக்காக சொன்னேன். பட் சினிமால எந்தெந்த காலத்துல என்னென்ன மாதிரியான படங்கள் வந்தது, எதெல்லாம் ரசிச்சாங்க, இப்ப என்ன பண்ணலாம், அடுத்தது எதை பத்தி சிந்திக்கலாம், அடுத்தது என்ன கொடுக்கலாம், இது ஏற்கனவே பார்த்துட்டாங்க, இது அந்த படத்துல வந்துருச்சு, இந்த மூடு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த என்டர்டெயின்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம், அடுத்த லெவலுக்கு என்ன போகலாம் அப்படிங்கிறத மட்டுமே எப்பவுமே சிந்திச்சுட்டு இருக்கிறவரு. சாதாரண வெற்றிகள்லாம் பத்தாது, இன்னும் பெரிய பெரிய வெற்றிகள் தான் வேணும் அப்படின்னு அடிக்கடி அவரை சுத்திட்டு இருக்கிறவங்களையும் வந்து இன்ஸ்பயர் பண்றவர். ஸோ சரியான இடத்துல சரியான டீம் கிடைச்சிருக்கு. I'm sure this team is going to see a big success with this film. பார்க்கும்போதே ட்ரெயினில் பார்க்கும்போதே வந்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு தோணுச்சு பிரபு சொலமன் சொன்ன மாதிரி. ஸோ I'm sure this is going to inspire everybody. And இவரோட ப்ரொடக்ஷன்ல இன்னும் சரியான அழகான படங்கள் நிறைய வந்து கொட்டணும், குவியணும். அண்ட் ப்ளீஸ் entertain us like nobody else has done. Thank you so much for inviting me and making me a part of this function too. Thank you so much. இதுக்கு வேண்டாம்னு நினைச்சேன், நானும் செல்ஃபிஷா அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். பட் இந்த மேடை இதுக்காக மட்டுமே இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சேன். என்வாயர்மெண்ட் வில் ரீடிஃபைன் என்டர்டெயின்மெண்ட். அந்த மாதிரியான ஒரு படம் ரெகுலரான ஒரு பிளாட், இந்த மாதிரியான கதை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தாண்டி இது வந்து நிச்சயமா பிரஸ் மீட்ல சொன்னோம் அடுத்த லெவல்ல. தேங்க்யூ முருகதாஸ் சார் ஃபார் கிவிங் மீ ஏழாம் அறிவு. தேங்க்யூ ஸோ மச். I congratulate Murthy.